தப்பு பண்ணது நீங்க, பழி எதுக்கு திட்டு வாங்கினது நானு. அது போதாதுன்னு இங்க வேற வந்து திட்டுறீங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி காமிக்கிறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நீ செஞ்ச தப்ப நான் செஞ்சதா ஏத்துக்கிட்டேனே, அதுக்கு தானிக்கு தினி சரியா போச்சு. தப்பா வச்சுக்காதீங்கம்மா. இப்பதான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு வரேன். அதே ஞாபகத்துல டார்லிங்னு சொல்லிட்டேன். ஐயோ, ஒய்ஃப் ஞாபகத்துல டார்லிங் நீங்களா? கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. தள்ளியே நிக்கிறேன். என்னங்க? ம்? பால் குடிங்க. எனக்கு வேணாம். ஏங்க கொஞ்சமாவது குடிங்கல. வேணான்னு சொல்றேன்ல, ஏன் கம்பல் பண்ற? ஏங்க என்னங்க ஆச்சு? மூட் அவுட்ல இருக்கீங்களா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கேன். என்னங்க இது? பால் குடிக்கிறதுக்கும் மூட் அவுட்ல இருக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? கொஞ்சமாவது குடிங்கல. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கே. உன் டார்ச்சருக்கு பேசாம பாலே குடிச்சிடலாம் போல இருக்கு. கொடு. என்ன சிரிப்பு? என்னன்னு கேக்குறேன்ல, சொல்லு. மீசையில பால் இருக்கு. இதுல என்ன சிரிப்பு வந்து இருக்கு? என்னங்க இன்னும் ஆபீஸ்ல நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் அந்த பழியை நான் ஏத்துக்கிட்டேன்ல. இன்னும் எதுக்கு மூட் அவுட்ல இருக்கீங்க? அதனால தான் ஆத்திரம் வருது. தப்ப நீ செஞ்சேன்னு பழியை ஏன் உன் மேல போட்டுக்கிட்ட? உங்களை காப்பாத்துறதுக்கு தான். இந்த பாருமா, இந்த பேங்க்ல உனக்கு முன்னாடி இருந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். நீ வந்து காப்பாத்தி தான் பொழப்பு நடத்தணும்னு எனக்கு தலையெழுத்து எதுவும் இல்லை. ஏங்க சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க? எது சின்ன விஷயம்? இல்ல எது சின்ன விஷயம்ங்கற? நீ எதுக்கு பழிய உன் மேல போட்டுக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தப்பு பண்ணிட்ட பத்தியா? நான் பழி ஏத்துக்கிட்டேன்னு என்ன வெறுப்பேத்த தானே? அதுக்கு இல்லங்க, அந்த மேனேஜர் ஏன் இதெல்லாம் உங்களை திட்டி இருந்தா அது உங்களுக்கு தன்மான பிரச்சனை ஆயிடும்ல. அந்த மேனேஜர் ஏன் எதிர்க்க ஒன்ன திட்டினது எனக்கு இன்னும் தன்மான பிரச்சனையா இருக்கு. நீ என் ஒய்ஃப்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் உன்னை ஓவரா கண்டிச்சு என் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு வேடிக்கை பார்க்கறான். இங்க பாருங்க, ஆபீஸ்ல இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுலாம் சகஜம்தான். இது ஆபீஸ்ல விட்டுறணும். இங்க வந்து நினைச்சிட்டு இருக்க கூடாது. அப்புறம் நமக்கு தான் கஷ்டம். நீ எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய லைட்டல. தப்பு பண்ணது நீங்க, பழி எதுக்கு திட்டு வாங்கினது நானு. அது போதாதுன்னு இங்க வேற வந்து திட்டுறீங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி காமிக்கிறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நீ செஞ்ச தப்ப நான் செஞ்சதா ஏத்துக்கிட்டேனே, அதுக்கு தானிக்கு தினி சரியா போச்சு. நான் இல்லன்னு சொல்லலையே. நீங்க ஹெல்ப் பண்ணப்ப நான் தேங்க்ஸ் சொன்னேன். உங்களை மாதிரி சண்டை போடலங்க. என்ன எதிர்த்து பேசுறியா? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. என்ன அண்ணா நகர்ல இருக்க உன் ஓரகத்தி புருஷன்கிட்ட எப்படி பேசணும்னு போன்லயே டியூஷன் எடுக்கிறாளா? நான் உங்ககிட்ட எல்லாம் பேசுறதில்ல. லைட் ஆஃப் பண்ணுங்க, தூக்கம் வருது. உமா, ஒரு நிமிஷம். ஆஃபீஸ்ல நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்றது இதான் லாஸ்டா இருக்கும். ஓகே? ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। ओम सुमुखाय नमः। ओम एकदन्ताय नमः। ओम कपिलाय नमः।
ஓம் கஜகர்ணகாய நமः ஓம் லம்போதராய நமः ஓம் விகடாய நமः ஓம் விக்னராஜாய நமः ஓம் விநாயகாய நமः ஓம் தூமகேதவே நமः ஓம் கணாத்யக்ஷாய நமः ஓம் பாலச்சந்திராய நமः ஓம் கஜானனாய நமः ஓம் வக்ரதுண்டாய நமः ஓம் சூர்பகர்ணாய நமः ஓம் ஹேரம்பாய நமः ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமः ஓம் சித்திமகாகணபதயே நமः ஓம் ஹிரண்யவர்ணாம் சந்திராம் ஹிரண்மீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மாவஹ தாம் ஆவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமணபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் பிரபோதங்காவோ தாஸ்யோஸ்மானே விந்தேயம் புருஷானஹம் ஸ்வாஹா ஓம் சுமுகாய நமः ஓம் ஏகதந்தாய நமः ஓம் கபிலாய நமः ஓம் விக்னராஜாய நமः ஓம் தூமகேதவே நமः ஓம் கணாத்யக்ஷாய நமः ஓம் பாலச்சந்திராய நமः ஓம் கஜானனாய நமः ஓம் தூமகேதவே நமः ஓம் முனிஸ்துதாய நமः ஓம் ஹேரம்பாய நமः ஓம் தரணீதராய நமः ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமः ஓம் மகாகணபதியே நமः நானாவித பரிமள பத்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி சுபமுகூர்த்தோஸ்து எடுத்துக்கோங்க மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேதுனா கண்டே வட்னாமி சுபகே தஞ்சீவ சரத சதாம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சதமானம் பவதி சதா யுப்புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. இந்தாங்கோ குங்குமம் வைங்கோ மாங்கல்யத்தில், நெத்தியில வைங்கோ, பூவை வச்சு விடுங்கோ. தீர்க்க சுமங்கலி பவ தீர்காயுஷ்யமஸ்து. ப்ளீஸ். நல்லா இருப்பா, நல்லா இருங்க. நல்லா இருமா, எழுந்துருமா. பாத்தீங்களாங்க, இப்படி இருக்கிற பார்பராவை நம்ம ஊர் பொண்ணு மாதிரி புடவை கட்டி அலங்காரம் பண்ணா பானுமதி மாதிரி ஆயிட்டா பாருங்க. உனக்கு தாமா நாங்க நன்றி சொல்லணும். நாங்க ஆசைப்பட்டோங்கிறதுக்காக எங்க சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷமா. மீனாட்சி, அவளுக்கு பாஷை தெரியாதுங்கிறதுனால உன் இஷ்டப்படி சொல்லிட்டே இருப்பியா? அவளுக்கு ஏதாவது புரியுமா? எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ரகுஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. தமிழ் ஆஹா. கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். ஓஹோ. மீனாட்சி, பால் பொங்குறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? அது ஒண்ணும் இல்லைங்க. நீ அஜாகிரதையா இருக்க மாட்டியே, சொல்லு, எதை பத்தி நினைச்சிட்டு இருந்த? இல்லைங்க, நம்ம ரகு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட போட்டோவை பார்த்தேன். ஓ, ரகுவோட கல்யாண சிந்தனையா? நினைச்சேன். ரகு மைக்கின வெள்ளக்காரியோட போட்டோ பார்க்கறதுல அவ்வளவு ஆசையா? நான் ஆசைப்படலைங்க, கீழ் வீட்டு மாலாதா கூப்பிட்டு லேப்டாப்ல காட்டினா. மீனாட்சி, வேண்டாம். முதல்ல நீ எனக்கு ஒய்ஃப், அதுக்கப்புறம் தான் ரகுக்கு அண்ணி அம்மா எல்லாம். எனக்கு பிடிக்காத விஷயத்துல ஆர்வம் காட்டாத. ஏங்க, கல்யாணத்துக்கு போறதுதான் தப்பு, போட்டோ பார்க்கறது கூடவா தப்பு? தப்பு தான். ரகு கல்யாண விஷயத்துல நமக்கு எதுவும் மதிப்பு கொடுத்தானா? நமக்கு இன்ஃபர்மேஷன் தானே கொடுத்தான், சம்மதத்தை கேட்கலையே. ஏங்க, நீங்களும் எப்படி பேசுறீங்க? சின்ன வயசுல ரகு சாப்பிட்டானான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடவே உட்காருவீங்க. அவ்வளவு பாசமா அவனை வளர்த்துட்டு நீங்களே இப்படி விட்டு கொடுத்தா அவனுக்கு வேற யாருங்க இருக்காங்க? நீ தான் அவன் இன்னும் நம்ம மேல பாசமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவன் அப்படி இல்லம்மா. அவனுக்கு எல்லாமே அந்த வெள்ளைக்காரி தான். என்னதான் இருந்தாலும் நீயும் நானும் அப்பா அம்மா இல்லையே, அண்ணா அண்ணி தானே, அதை நிரூபிச்சிட்டானே. ஐயோ, அவன் அப்படி நம்மள நினைக்கலைங்க. போன்ல பேசும்போது கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் வாங்கம்மான்னு எவ்வளவு ஆசையா கூப்பிட்டான் தெரியுமா? அது பாசத்தால இல்ல, அவனுக்கு நம்ம தானே கார்டியன். அந்த வெள்ளைக்காரிக்கு முன்னாடி அவனுக்கு 2-3 பேர் இருக்காங்கன்னு காட்டணும் இல்லையா? அதுக்கு தான் நம்மள கூப்பிடுறான். ஏங்க, அப்படி நினைச்சவன் நம்மள கூப்பிட்டா கூட அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துல பொண்ணை சுத்தி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கும்போது நமக்குன்னு யாருமே இல்லையேன்னு ரகு மனசு வேதனைப்படாதா? சொந்தங்கள் இல்லாத வேதனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. மீனாட்சி, இனிமேல் ரகு பத்தியோ இந்த கல்யாணத்தை பத்தியோ இந்த வீட்டில் பேச வேண்டாம். அப்படி உனக்கு ரகு தான் முக்கியம்னா நீ அவங்ககிட்டயே போயிடு. எனக்கு தனியா வாழ தெரியும். நீங்க தனியா வாழ்ந்துருவீங்க, ஆனா எனக்கு தனியா போக கூட தெரியாதுங்க. இனிமே சத்தியமா ரகு கல்யாணத்தை பத்தி நான் பேச மாட்டேன்.
அம்மா என்னம்மா டல்லா இருக்க? அதுக்கு காரணமே நீதான். நானா? உங்க சித்தி மஞ்சுளாவுக்கு ஃபோன் பண்ணேன். என் குரலை கேட்டதுமே கட் பண்ணிடுறா. மஞ்சுளா கல்யாண விஷயத்துல இன்னும் நம்ம மேல வருத்தம் இருக்கு. இன்னுமா கோவமா இருக்காங்க? எப்படி இல்லாம இருக்கும்? மஞ்சுளாவுக்கு கல்யாணம் ஆகிற வரையும் இந்த வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அம்மா ஏன் தேவையில்லாம வருத்தப்படுற? நம்மள வருத்தப்பட வச்சவங்களுக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சு. என்னடி சொல்ற? இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா வாடி போயிருக்கிற முகம் மலர்ந்து போயிடும் பாரு. ரொம்ப பில்டப் பண்ணாம விஷயம் என்னன்னு சொல்லு. அம்மா நம்ம மஞ்சுளாக்கு முதல்ல ஒரு வரன் பார்த்தோம்ல, அதாம்மா சிதம்பரத்தோட தம்பி ரகு. அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலனா என்ன, இதுல எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? அம்மா சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறமா பேசுமா. அந்த பொண்ணு நம்ம ஊரு பொண்ணு இல்லையா, வெள்ளைக்கார பொண்ணா. இந்த காலத்து பசங்கெல்லாம் அமெரிக்கா போறதே வெள்ளைக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் போல இருக்கு. அந்த ரகு பத்திரிக்கை அமைச்சிருக்கான், அதுல அவங்க அண்ணன் பேரே போடல. சிதம்பரம் அண்ணன் முன்ன நின்று நடத்த வேண்டிய கல்யாணம் இது. அவருக்கே இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இன்விடேஷன் போயிருக்கு. அப்போ அந்த சிதம்பரம் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பார்ல? ஃபீல் பண்ணாரா? மனுஷன் இடிஞ்சே போயிட்டாரு. மீனாட்சி மீனாட்சியக்கா எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஆனா முகத்திலே காமிக்கலமா. அப்பாடி, இப்பதான் இந்த விஷயம் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த விஷயம் உன் மாமனார் மாமியாருக்கு தெரியுமா? மா எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா அந்த ரகுவை அவங்க வீட்டு பொண்ணுக்கு வளைச்சு போடணும்ல நினைச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ ரகுவை படிக்க வச்சோமே ஒரு பிரயோஜனம் இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா வருத்தப்படட்டும். வாசு விஷயத்துல நம்மள ஏமாத்தினாங்களே. அம்மா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. அந்த வாசும் உமாவும் கூட பெருசா வாழ்ந்து கிழிச்சிடலம்மா. அவங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு போகும்போது இவன் அவளை வண்டியிலே ஏத்துறது இல்ல. இப்பெல்லாம் அவ தனியா தான் போறா. ஆசை பாசம் எல்லாம் லவ் பண்ணும்போது மட்டும்தான், இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியா? ஆமாம்மா. ஆமா, நீ மட்டும் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாவா இருக்க? இதுல என்னவோ பெருசா பேச வந்துட்ட. நீ எப்ப யார் பக்கம் பேசுறேன்னு தெரிய மாட்டேங்குது. சரி சரி, எனக்கு அந்த மீனாட்சியோட நம்பர் கொஞ்சம் கூட. எதுக்கு? எனக்கு அவங்க கிட்ட பேசணுமா. ஏண்டி உன் பையன் ரகு வந்து வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணிக்க போறானமே அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அம்மா உனக்கு இருந்தாலும் ரொம்ப நக்கல் ஜாஸ்திமா. நீ பேசினா சரி வராது. நான் மாமனார் வீட்டுக்கு போகும்போது இந்த விஷயமா நானே அவங்க கிட்ட கேட்கறேன். விசாரி விசாரி. நீ விசாரிக்கும் போது அவங்க முகம் எப்படிலாம் மாறுதுன்னு எனக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கணும், சரியா? சரிம்மா, நிச்சயமா கொடுக்குறேன். அதான் சார், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீங்க என்னன்னு சொன்னாதானே விஷயம் என்னன்னு எனக்கு புரியும். நம்ம சிதம்பரம் தம்பி ரகு யாரோ வெள்ளைக்காரியோட ஓடி போயிட்டானாமே. அம்மா ஓடியெல்லாம் போலம்மா, அவன் அமெரிக்கால தான் இருக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க சௌகரியமா செட்டில் ஆயிருக்கிறான், அவ்வளவுதான். ஹலோ ஹரி. ஹலோ ராஜாமணி டார்லிங். என்னது டார்லிங்கா? 2 பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கும்போது எஸ்கியூஸ் கேட்டுட்டு தான் உள்ளவே வரணும். சரி, அது கூட பரவாயில்ல. நான் டார்லிங்கா? தப்பா வச்சுக்காதீங்கம்மா. இப்பதான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு வரேன், அதே ஞாபகத்துல டார்லிங்னு சொல்லிட்டேன். ஐயோ, ஒய்ஃப் ஞாபகத்துல டார்லிங்னீங்களா? கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. தள்ளியே நிக்கிறேன். ஹலோ ஹரி, ரொம்ப நாள் கழிச்சு வரேன். என்னடா சுப்புனி ரொம்ப நாளா இந்த பக்கமே காணுமே அப்படின்னு கேட்பேன்னு பார்த்தேன். யூ ஹேவ் டிசப்பாயிண்டட் மீ. எல்லாம் கேட்பேன், உடனே நீ எக்கச்சக்கமா கச்சேரி பிஸின்னுவ. நான் எங்கேன்னு கேட்பேன், திணறுவேன், பொய் சொல்லுவேன். எதுக்கு சிரமம், வேண்டான்னு விட்டேன். அச்சச்சோ, முன்னாடியாவது தேங்காய் முடி கச்சேரி பண்ணிட்டு இருந்த, இப்போ அதுவும் நின்று போச்சா? ஓல்டு உமன், தேங்காய் முடி கச்சேரி தான். ஸோ வாட்? எனக்கு மணி இல்லைன்னா என்ன, கலையமா மணி பட்டா இருக்கே. அதை யார் உனக்கு கொடுத்தா? இதெல்லாம் கொடுப்பாங்களா? நம்மளே எடுத்துக்கிறது தான். அது சரி. ஏப்பா, என்னால் அட் அ டைம் ஒரு இம்சையை தான் தாங்க முடியும், 2 இம்சையெல்லாம் தாங்க முடியாதுப்பா. எதுக்கு வந்தேன்னு சீக்கிரம் சொல்லிட்டு போ. நம்பர் 1 உன்னை பார்க்க. போய் சும்மா இருக்க. நம்பர் 2 ஏதாவது உண்மையான ரீசனாக இருந்தால் சொல்லு. உண்மைதான்ப்பா. கொஞ்ச நாளா என்னோட தம்புரா கச்சேரிக்காக என்னை காக்க பிடிக்க ப்ரொவிஷன் அமைச்சிருந்தாரு சபா செக்ரட்டரி ராமநாதன். இந்த மாசம் எனக்கு ப்ரொவிஷன் வரல. ஐயோ, மறந்து போட்டேனே. அவர் மறந்ததுக்கு நீயாமா ஃபீல் பண்ற? இல்ல, அவரை ஞாபகப்படுத்த மறந்து போயிட்டேனே. என்ன? இட்ஸ் ஓகே. பட் அந்த சபா செக்ரட்டரி சொல்லு, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சரிப்பா, நான் வாங்கி கொடுத்துறேன். என்னது, நீ வாங்கி கொடுக்கறியா?
செக்ரட்டரி கிட்ட சொல்லி நான் வாங்கி உனக்கு கொடுத்துட்றேன்னு. ஓஹோ. ஹலோ ஹரிதாஸ் சார். ராமநாதன், நீங்க எப்ப இங்க வந்தீங்க? என்ன சார் வந்தது வராதுமா ஏன் வந்தீங்கன்னு கேக்குறீங்க? என்ன ஆளியா நீ பண்ற காரியம் நல்லா இருக்கா? காரியமா? ஓ, எங்க அப்பா செத்ததுக்கு சிம்பிளா காரியம் வச்சுனேன், அதை சொல்றீங்களா? இடம் கிடைக்கல ஓய், அதனாலதான். உங்க அப்பாவுக்கு தவசம் பண்ணா பண்ணலன்னா எனக்கு என்னையா? ஹரி, இந்த ஆளை எழுதிருக்க நாக்கு பிடிக்கிற மாதிரி கேளு. நாக்கு பிடிக்கிற மாதிரி? கொரடா, கட்டிங் பிளேயர், கத்திரி, கத்தி. என்ன ஹரி நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்க சொன்னியே? அதுதான் சார், நான் இந்த வருஷம் மியூசிக் ஃபங்க்ஷனுக்கு பேங்க் ஸ்பான்சர்ஷிப் பத்தி பேச வந்தேன் சார். நீங்க என்னடான்னா என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்களே. நான் சொல்றேன் சார். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க சொன்னீங்கன்னா அவர் மனசு ரொம்ப புண்படும். நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கல. இருங்க, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். மாசம் ப்ரொவிஷன் வாங்கி கொடுப்பீங்களே, அதை ஏன் வாங்கி கொடுக்கல? ப்ரொவிஷனா? யாருக்கு? அதாவது சார், இந்த மாசம் நீங்க வீட்டுல சரியா ப்ரொவிஷனே வாங்கி கொடுக்கலங்கிறத உங்க மனைவி என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவ்வளவுதான். அப்படியா? இந்த மாசம் நான் சபா வேலையில கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதான் கொஞ்சம் மறந்துட்டேன். தப்பா சொல்றேன், நான் சொல்றேன். ராமநாத் சார், சார் நீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும் சார். சார் ஸ்பான்சர்ஷிப் நீங்க இங்க இருந்து இப்ப போனீங்கன்னா நானே செல்ஃபா ஸ்பான்சர் பண்ணிடுவேன். ஓகே தேங்க்ஸ். அப்ப நான் வரேன் சார். போங்க போங்க, முதல்ல போங்க. அப்பா நல்ல வேளை போயிட்டான் அந்த ஆளு. ஹரிதாஸ், எங்க இருந்து வருது குரல்? இப்படியே வச்சிருந்தா கொஞ்ச நேரத்துல மடியிலே செத்து போயிடுவேன். சாரி. என்ன ஹரிதாஸ், நீயும் சொல்ல மாட்டேங்கிற, எங்களையும் சொல்ல விட மாட்டேங்கிற. எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன 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 புரிஞ்சு போச்சு? அந்த செக்ரட்டரியோட வைஃபுக்கும் உங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அந்த செக்ரட்டரியோட வைஃப் அவர் ப்ரொவிஷன் வாங்கி தரதில்லைங்கிறத உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. நீங்க ஏதோ தில்லு முள்ளு பண்றீங்க. இத உடனே பங்காரு கிட்ட சொல்லணும். நான் பங்காரு கிட்ட சொல்றேன். பங்காரு, ஏமா பங்காரு? நல்ல வேளை இந்தம்மா அந்த பக்கம் போட்டா. இந்த கேள்விக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனே கிடையாது. பங்காருன்ட்டு இப்படி போறதுக்கு பதிலா அப்படி போகுது பாருது. அதெல்லாம் இருக்கட்டும் ஹரிதாஸ், நம்ம ராமநாதன் வைஃபுக்கு உனக்கும் எத்தனை நாளா தொடர்பு? அதுக்கு பாத்து பாத்து பாத்து. ஹாய் கப்பு, ஹாய் பாப்பு, ஹாய். சர்ப்ரைஸ் பா. இந்த உனக்கு 500 ரூபாய். தேங்க்ஸ் சித்தப்பா. இந்த உனக்கு 300 ரூபாய். பாக்கெட் மணி ஜமாயிங்க ரெண்டு பேரும். சித்தப்பா என்ன சித்தப்பா, அவனுக்கு மட்டும் 500 ரூபாய் தரீங்க, எனக்கு 300 ரூபாய் தானா? கப்பு அவன் ஆம்பளை, அவன் திருட்டு தம்மெல்லாம் அடிப்பான். பேசாம இருப்பானா? அதான் அவனுக்கு 500, உனக்கு 300. ஜாலியாரு. நான் ரெண்டு பேரும் லுக்கு விடுறீங்க. இன்னைக்கு என்ன தேதி? 1ஆம் தேதி. 1ஆம் தேதியானா நான் கப்புவுக்கும் பப்புக்கும் ரெகுலரா பாக்கெட் பண்ணி கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்களே? தேங்க்ஸ். தேங்க்ஸ் இப்படி வாய் வழியா சொல்லக்கூடாது, அடி மனசுலேருந்து வரணும். தேங்க்ஸ். இது நரி ஊழையிடுற மாதிரில இருக்கு. டேய் உட்கார்றா, உட்கார்றா, உங்ககிட்ட பேசணும், உட்காரு. ஆச்சரியமா இருக்கே. பால் பாயசம் பண்ணிருக்கேன், சாப்பிடுறீங்களா?